நீங்க என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் சோசியல் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபில 4வது லெசன். அதாவது இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுல என்ன தேவையோ அத மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இடம்பெயர்தல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இடம்பெயர்தல் அப்படின்னா, ஒரு நபரோ, இல்ல ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ, இல்ல தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவுக்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவதே இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இடம்பெயர்தல்னா என்ன? ஒரு நபரோ இல்ல ஒரு குழுவோ என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு நிரந்தரமா போலாம். இல்ல தற்காலிகமா தன்னோட இருப்பிடத்த விட்டு வேற ஒரு தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து வசிக்கும் இடமா மாற்றுறது தான் என்ன சொல்றாங்க? இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வதை குறிக்கக்கூடியது தான் இடம்பெயர்தல் அப்படின்றது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, அது இடம்பெயர்தல்னு சொல்லலாம். இப்ப இடம்பெயர்வுக்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இழு காரணிகள் அப்படின்னா, இப்ப நம்ம எதெல்லாம் நோக்கி போவோம்? ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இன்னொன்னு வந்து கல்வி கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும். நகர வாழ்க்கைய சில பேர் விரும்புவாங்க. சில பேர் உணவு வந்து நல்ல உணவா கிடைக்கணும், அமைதி இருக்கணும் அந்த இடத்துல. அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இழு காரணிகள். சரியா? வெளியேற்றக்கூடிய காரணிகள் அதாவது உந்து காரணி என்ன? காலநிலை பேரிடர்கள். குறிப்பிட்ட இடத்துல பேரிடர் நடந்துட்டே இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இருப்போமா? நம்ம இருக்க மாட்டோம். இப்ப நலிந்த வேளாண்மை. வேளாண்மை இல்லனாலும் இருக்க மாட்டோம். ஏழ்மை இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டோம். போர் நடக்கக்கூடிய இடத்துலயும் நம்ம இருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உந்து காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடம்பெயர்வு அப்படின்றது இரு புவியியல் பிரதேசங்களிடையே நடைபெறக்கூடிய ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வு அப்படின்னு வந்து நம்ம ஐக்கிய நாடுகளோட அமைப்பு வந்து ஒரு வரையறை குடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்ப சமூக அறிவியல்ல ஒரு மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று மக்கள் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க. சமூக அறிவியல்ல முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, மக்கள் இடம்பெயர்தல். இப்ப பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க? இடம்பெயர்ந்துட்டே இருந்தாங்க. ஆனா எதுக்காக இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னா, உணவ தேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. எப்போ அப்படின்னா பழங்காலத்துல. உணவை தேடி வேட்டையாடுறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலத்த தேடி குடிபெயர ஆரம்பிச்சாங்க. வேளாண் நிலத்த தேடி என்ன பண்ணுவாங்க? குடிபெயர ஆரம்பிச்சாங்க. முன்னலாம் வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேளாண்மை பண்ணி சாப்பிடுவாங்க. முதல்ல உணவு தேடி போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேளாண்மை பண்ணி, வேளாண்மைய நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இப்ப இடம்பெயர்வுக்கான காரணிகள் பார்ப்போம். இடம்பெயர்வுக்கான காரணிகள்னா, சாதகமான காரணி அப்படின்னா, ஒரு இடத்த நோக்கி மக்கள வந்து ஈர்க்கக்கூடிய காரணிகள் சாதக காரணின்னு சொல்லுவாங்க. அதான் இழு காரணி. பார்த்தோம். இழு காரணின்னா இதுதான். அப்ப பாதகமான காரணி அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வெளியேற செய்யக்கூடிய காரணி. அதாவது உந்து காரணி. உந்து காரணி இல்ல பாதக காரணம். இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாதக காரணி. அடுத்து, அதான் இங்க இயற்கை காரணங்கள் குடுத்துருக்காங்க. இழு காரணிகள்லாம் என்ன? உந்து காரணிகள்லாம் என்ன? இழு காரணம்னா நம்ம இழுக்கக்கூடியது. இப்ப இடர் குறைவாக உள்ள மண்டலங்கள்ல நம்ம போய் இருப்போம். இப்ப இடர் அதிகமான இடத்துல நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். அதே மாரி நல்ல காலநிலை இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இப்ப காலநிலை மாறுபாடு கடுமையான காலநிலை அதிகமா வெயில் அடிக்கிற இடம், அதிகமா மழை பெய்யுற இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோமா? அப்பட மாட்டோம். இல்ல அதான் உந்து காரணிகள்னு சொல்றாங்க. இப்ப நீர், எண்ணெய், யுரேனியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருப்போம். இப்ப விளைச்சல், பொய்த்தல், உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். இல்ல இதெல்லாம் இயற்கை காரணிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார காரணிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்புக்கு ஏற்ற சூழல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். வேலைவாய்ப்பின்மை இல்லாத இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள் எடுத்துக்கிட்டோம்னா, சமூக ஒற்றுமையா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு விரும்புவோம். அதே சமூக முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். சரிங்களா? இப்ப மக்கள் தொகை காரணிகள் அப்படின்னா, நம்ம என்ன விரும்புவோம் அப்படின்னா, குறைந்த மக்கள் தொகை தான் விரும்புவோம். இப்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அரசியல் காரணிகள் அப்படின்னா, அரசியல் பாதுகாப்பு இருக்கணும். தனித்துவ சுதந்திரமா செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும். குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, நீர் இது எல்லாமே நமக்கு வந்து யூசுவலா கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருப்போம். சரிங்களா? அப்ப போர் நடக்கக்கூடிய இடத்துலயோ, சமூக உரிமைகள் மறுக்கப்படுற இடத்துலயோ, அமைதியின்மையா இருக்கக்கூடிய இடத்துலயோ நம்ம இருக்கணும்னு விரும்ப மாட்டோம். பாதுகாப்பு சார்ந்தன இனம், மதம், கலாச்சாரம் இதெல்லாம் வந்து துன்புறுத்தல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்புறம் சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பற்றாக்குறையா இருக்கக்கூடிய இடத்துலயும் நம்ம இருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. இப்ப இடம்பெயர்வுக்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 காரணிகளா பிரிக்கிறாங்க. 5 பிரிவுகளா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இயற்கையான காரணங்கள், இன்னொன்னு வந்து பொருளாதார காரணங்கள். சரிங்களா? இதெல்லாம் என்ன ஒண்ணும் இல்ல. இயற்கையான காரணம் இயற்கை. இப்ப நம்ம மேல பார்த்தது அதுதான். நீர்வளம், நிலவளம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். இயற்கை காரணங்கள் அதுதான். பொருளாதார காரணங்கள் அப்படின்னா, ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்றதுக்கு பொருளாதாரமும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து பொருளாதார காரணங்கள் தான். சரியா? அத எடுத்துக்கலாம். அடுத்து சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள். அது என்ன சமூக மற்றும் பண்பாட்டு காரணம் அப்படின்னா,
பெண்களோட திருமணத்துக்கு அப்புறமான இடம்பெயர்வு. சரிங்களா? அதே மாரி புனித யாத்திரைகளுடன் தொடர்புடைய இடம்பெயர்தல் ஆகியவை சமூக கலாச்சார பழக்கத்தினை அடிப்படையாகக் கொண்டது. பெண்கள் கு பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து புனித யாத்திரையுடன் தொடர்புடைய இடம்பெயர்தல். சரியா? அடுத்து மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள். இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதையே எடுத்துக்கலாம் இங்க நம்ம. சரியா? மக்கள் தொகை அப்படின்றது ஒரு உந்து காரணியாவும், குறைவான மக்கள் தொகை அப்படின்றது ஒரு இழு காரணியாவும் கருதப்படும். இப்ப நம்ம சொன்னதுதான். குறைந்த மக்கள் எங்க இருக்கோமோ, அங்க தான் நம்ம இருப்போம். அதிகமான மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க விரும்ப மாட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த பாக்ஸு. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா. எங்க ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற நாடுகள்ல புலம்பெயர்ந்துள்ள. ஆனா, ஆப்பிரிக்கா, ஆசியா குறிப்பா மேற்கு ஆசியால பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா புலம்பெயர்றதா சொல்றாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. இது போதும். சரியா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வதான காரணம் அரசியல் காரணம். அது என்ன அரசியல் காரணம் அப்படின்னா, போர் தான். போர்கள் இடம்பெயர்வுக்கான குறிப்பிடத்தக்க காரணங்கள் ஒன்றாக இருந்துள்ளது. அடுத்து 2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வுகளில் இந்தியா மிகப்பெரிய நாடாகும். அதாவது 17 மில்லியன். இதனைத் தொடர்ந்து மெக்சிகோ உள்ளது. 13 மில்லியன். சர்வதேச புலம்பெயர்வுல இந்தியா தான் மிகப்பெரிய நாடு. 17 மில்லியனோட இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பண்றோம்னா, நிர்வாக எல்லை அடிப்படையில பிரிக்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, உள்நாட்டு இடம்பெயர்வு அப்படின்னா, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே நிகழக்கூடிய இடம்பெயர்வ உள்நாட்டு இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இந்த உள்நாட்டு இடம்பெயர்வ 4ஆ பிரிக்கலாம். 4 வகையா இந்த உள்நாட்டு இடம்பெயர்வ பிரிக்கலாம். எப்படின்னா, ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி, கிராமத்திலேருந்து நகரத்த நோக்கி போறது. கிராமத்திலேருந்து நம்ம ஏன் நகரத்த நோக்கி போவோம்? ஒண்ணு வேலை வாய்ப்புக்காக போவோம். இன்னொன்னு கல்வி, பொழுதுபோக்கு வசதிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? கிராமத்திலேருந்து நகரத்த நோக்கி போவோம். அதாவது ஊரக பகுதியிலேருந்து வளர்ந்து வரும் நகரத்துக்கு, மாநகரத்துக்கு நம்ம போகக்கூடியவங்க. சரியா? இப்ப நகரத்திலேருந்து நகரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு நகரத்துல இருக்கோம். இத விட இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆன நகரத்துக்கு போவோம். ஏன் நம்ம இத விட இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆன நகரத்துக்கு போறோம்? அதிக வருவாய்க்காக போவோம். சரியா? இப்ப நமக்கு இங்க ஒரு 10,000 சம்பளம் வாங்குறோம் நகரத்துல அப்படின்னா, இன்னொரு ஒரு நகரத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு 15,000 வாங்குறோம் அப்படின்னா, அங்க தான் போவோம் நம்ம. அப்ப அதிக வருவாய் பொருட்டு நம்ம ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போவோம். நெக்ஸ்ட்டு ஊரகத்திலிருந்து ஊரகத்துக்கு, கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு. ஏன் கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவோம்? சாகுபடிக்கு ஏற்ற வளமான நிலம் மற்றும் பிற சமூக காரணிகளான திருமணம் போன்றவை இதெல்லாம் என்னது? ஒண்ணு திருமணம், இன்னொன்னு வளமான நிலம். இது 2த்துக்காக தான் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவோம். சரியா? அடுத்து நகரத்திலிருந்து ஊரக பகுதிக்கு. அதாவது நகரத்திலிருந்து கிராமத்த நோக்கி ஏன் போவோம் அப்படின்னா, அமைதி தான் தேவை. பூர்வீக இடங்களுக்கு திரும்புவதற்கும் மக்கள் நகரத்திலிருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெயர்றாங்க. சரியா? நகரப்புற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு போறதும் ஆகும். ரிட்டயர் ஆயிட்டா போவோம்ல ஊருக்கு, சொந்த ஊருக்கு. அத சொல்றாங்க. அடுத்து சர்வதேச இடம்பெயர்வு. சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னா, ஒரு நாட்டோட எல்லைகளை கடந்து நடக்கக்கூடிய இடம்பெயர்வ சர்வதேச இடம்பெயர்வுன்னு சொல்லுவோம். ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி போறத சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இடம்பெயர்வோட விருப்பத்தோட அடிப்படையில பார்த்தோம்னா, தன்னார்வ இடம்பெயர்னா, நாமளா முன்னாடி வந்து போறது. தன்னார்வ இடம்பெயர்னா, தனிநபர்களோட விருப்பத்தின் பேர்லயும், முயற்சி மற்றும் முன்னெடுத்தலின் மூலம் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறதற்காக நம்ம என்னது வசதியான இடத்துல வாழ வேண்டும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில நடைபெறும் இடம்பெயர்தல் தன்னார்வ இடம்பெயர்தல்னு சொல்லுவோம். நம்மளா விருப்பப்பட்டு போறது தன்னார்வ இடம்பெயர்தல். அப்ப தன்னார்வம் இல்லாத அப்ப கட்டாய இடம்பெயர்வுனா என்ன? மக்கள் வந்து விருப்பமே இருக்காது. இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது விருப்பமே இருக்காது. இருந்தாலும் போவாங்க. அதுதான் மக்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்தல் இவ்வகையை சார்ந்தது. சரியா? விருப்பமே இல்லாம போனாங்க அப்படின்னா, அது தன்னார்வம் இல்லா இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லலாம். குறுகிய கால இடம்பெயர்வுனா ஒண்ணும் இல்ல. சில நாட்கள், சில மாதங்கள் வரை மட்டும் தான் நடக்கும். இதுதான் குறுகிய கால இடம்பெயர்வு. அதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க, திரும்ப நம்ம பழைய இடத்துக்கே வந்துருவாங்க. அதான் குறுகிய கால இடம்பெயர்வு. நீண்ட கால இடம்பெயர்வு அப்படின்னா, சில வருடங்களுக்கு, சில வருடங்கள் அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க. அதான் நீண்ட கால இடம்பெயர்வு. சரியா? அடுத்து பருவகால இடம்பெயர்வுனா, குறிப்பிட்ட பருவத்துக்கு ஏத்த மாரி மாறுறதுப்பா. பருவகால இடம்பெயர்வு அப்படின்னா, மந்த இடமாற்றம்னு சொல்லுவாங்க. மந்த இடமாற்றம். மந்த இடமாற்றம்னா, மக்கள் கால்நடையுடன் இடம்பெயர்தல். சரியா? மக்கள் கால்நடையோட இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னா, அது மந்த இடமாற்றம். பருவகால இடம்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. கோடை காலத்துல நம்ம மலைவாழ் இடங்களுக்கு குடியேறும் மக்கள் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள் பயிர் விதைக்கும் பருவங்களில் இடம்பெயர்வது இந்த வகையை சேர்ந்தது. சமீப காலங்கள்ல சர்வதேச அளவுல புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 2000ல புலம்பெயர்ந்தோரோட எண்ணிக்கை வந்து 173 மில்லியனு, 2010ல 220 மில்லியனு,
2017ல 258 மில்லியனா இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணீங்க இதெல்லாம். சரிங்களா? இடம்பெயர்வானது குடியேற்றம் மற்றும் குடியிறக்கம் ஆகிய இரு பகுதிகளையும் பாதிப்படைய செய்கிறது. எக்ஸாம்பிள் மக்கள் தொகை விளைவு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திருமணமாகி செல்லும் இடங்கள்ல பாலின விகிதம் அதிகரிக்கவும் வழி செய்யும். இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆ இப்ப வந்து இங்க ஒரு கிராமம் இருக்கு, இங்க ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் திருமணம் ஆகி இந்த கிராமத்துல போயிட்டாங்கன்னா, இங்க பாலின விகிதம் அதிகரிக்கும். இங்க பாலின விகிதம் கம்மியாயிடும். அதான் மக்கள் தொகையோட விளைவு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப இது வந்து கிராமம். இது வந்து சிட்டி. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இங்க போயிட்டாங்க. வேலைவாய்ப்புக்காக இங்க போயிட்டாங்கன்னா, இங்க சார்ந்து இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். சரியா? ஸோ அதுவுமே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. மக்கள் தொகையோட விளைவுகள் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். இதெல்லாம் வேற எதுவும் பெருசா இருக்காது. அப்புறம் பொருளாதார விளைவுகள்ல இந்த இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது பேக்வாஷ் எஃபெக்ட். அறிவுசார் வெளியேற்ற விளைவு. அது என்னன்னா, நம்ம படிச்ச ஆளுங்கலாம் இன்னொரு நாட்டுல போய் வேலை பார்க்குறது. நம்ம பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல். சரியா? இடம்பெயர்வு ஒரு பகுதியில் உள்ள மக்கள் தொகையின் தொழில் கட்டமைப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதியின் பொருளாதாரம் பாதிக்கிறது. அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் அப்படின்றது பின்தங்கிய நாடுகளை சார்ந்த தொழில்திறன் கொண்ட மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடி வளர்ந்த நாடுகளுக்கு செல்வதை குறிக்கிறது. நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுது? இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டுக்காக வேலை பார்க்கறது. அதுதான் பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நகரமயமாதல் போயிடலாம். இப்போ நகரமயமாதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நகரங்கள் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையோட விகிதாச்சாரம் அதிகரிக்கிறத நகரமயமாதல் சொல்லுவோம். சரிங்களா? நகரமயமாதல் காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி, ஊரகத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு இடம்பெயர்தல், ஊரக பகுதிகளை நகர்ப்புறமாக மறுசீரமைப்பு செய்தல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாதலுக்கான காரணங்கள். 2007ஆம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை, ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானுச்சு. எப்பன்னா 2007ல. இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அதன் பிறகு நகர்ப்புற மக்களோட சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு இன்ன வரையும். சரியா? இப்ப உலக நகரமயத்தின் தோற்றம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பண்டைய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மெசபடோமியா, நம்ம சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? அப்ப என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா, உணவு தானிய மிகை உற்பத்தி தான் நகரமயமாதலுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகத்துல. சரிங்களா? ஸோ அது இங்க குடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். அப்புறம் இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகள்ல 2018, 50ஆம் ஆண்டுகளுக்கு இடையான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதான் ஒரு எதிர்பார்ப்பு தான். அதனால ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும் இதெல்லாம். சரியா? அடுத்து இடைக்காலம். அது பண்டைய காலத்துல சிந்துவெளி நாகரிகம், மொகஞ்சதாரோலாம் பார்த்தோம். இடைக்காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு தான் இடைக்காலம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளின் கடல் கடந்த வணிகம் அதிகரிக்குது. எதுனா இடைக்காலத்துல. சரியா? அடுத்து நவீன காலம். நவீன காலத்துல நெறைய நடக்கும். இந்த காலகட்டம் வந்து 17ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குது. இது நகரமயமாதலோட 3வது கட்டம். 17ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் ஆகுது. நகரமயமாதலோட 3வது கட்ட வளர்ச்சி. அதாவது தொழிற்புரட்சி, நகரங்கள் மாநகரோட வளர்ச்சியை துரிதப்படுத்துனது, ஐரோப்பியர்களோட நகர்ப்புற நாகரிகத்தினால் அதிக எண்ணிக்கையிலான புதிய நகரங்கள் நெறைய உருவானுச்சு. சரிங்களா? தொழில் புரட்சி காரணமா இருந்துச்சு. அடுத்து 1950ன் உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 30% நகர மக்கள் தொகை. 2050ல் இவை 68% உயரும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆகுது. சரிங்களா? நகர மக்கள் தொகையில அதிகமா வட அமெரிக்கா இருக்கு. 82%. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் 5 நகரங்கள்னா டோக்கியோ, ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட்டு. 37 மில்லியன். அடுத்து நம்ம டெல்லி 29 மில்லியன். அப்புறம் ஷாங்காய், சீனா 26 மில்லியன். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? நகரமயமாதல் விளைவு என்ன? நகரமய விளைவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, விரைவான நகரமயமாதலால் குடிசை பகுதிகள் அதிக அளவுல உருவாகுது. குடிசை பகுதிகள் அதிகமா உருவாகும். மக்கள் நெரிசல் ஏற்படும். சரிங்களா? அதிகமான மக்கள் இருந்தாலே என்னது? சுற்றுப்புற சூழலுக்கு நெரிசல், சுகாதாரமற்ற சுற்றுப்புற சூழலுக்கு வழிவகுக்கிறது. இது பல நோய்கள் மற்றும் கலவரங்களுக்கு காரணமா அமையும். சரிங்களா? தண்ணீர் விநியோகம் வடிகால்லாம் பாதிக்கப்படும். 10 பேர் இருக்க இடத்துல 10 பேர் தான் தண்ணி இருக்கும். அப்ப 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா தண்ணி பாதிக்கப்படும். சரிங்களா? போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஒரு ரோட்ல 4 பேர் தான் போலாம் அப்படின்னா, 6 பேர் போனாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். சரிங்களா? அப்புறம் மாசு நெறைய உருவாகும்.
அப்புறம் இங்கே நம்ம தான் கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு இடம்பெயர்தல் அதிக அளவில் காணப்படும் இடம்பெயராகும். இப்போ அது கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகுது. இப்பயுமே அப்படிதான் இருக்கு. இயற்கை காரணங்கள் இதெல்லாம் நம்ம உள்ள பார்த்தது தான். இது எல்லாமே உள்ள பார்த்தா தான் இருக்கும். அப்புறம் இந்த கலைச்சொற்கள் இது மட்டும் பாட்டுங்க. இடம் பெயர்பவர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறவங்கள தான் என்ன சொல்லுவோம்? இடம் பெயர்பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு இடத்துல இருந்து இங்க உள்ள இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி போறாங்கல்ல, போகக்கூடிய ஆளை தான் பாத்தீங்க அப்படின்னா இடம் பெயர்பவர்னு சொல்லுவோம். அடுத்து குடியேற்றம். குடியேற்றம்னா தன்னோட நாட்டுல இருந்து வேறொரு நாட்டுக்கு போறது. வேற நாட்டுல குடியேறுறது. சரிங்களா? குடியேறணும் அப்படின்னா அது குடியேற்றம்னு சொல்லுவாங்க. அப்படி போகக்கூடிய ஆளை தான் குடியேறுபவர். தன்னுடைய நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு குடியேறுபவரை குடியேறுபவர்னு சொல்லுவோம். இல்ல குடிபெயர்தல் என்ன பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நாட்டுக்கு போறது. அதான் குடிபெயர்தல். சரிங்களா? அப்படி போகக்கூடிய ஆளை குடிபெயர்பவர்னு சொல்லுவோம். சர்வதேச எல்லைக்கு வெளியிலிருந்து ஒரு புதிய நாட்டுல குடிபெயர்பவர். சரிங்களா? அடுத்து உந்துகாரணி இழுகாரணம் உங்களுக்கு தெரிஞ்சோம். கால்நடையுடன் இடம்பெயர்வு வந்து நம்ம முன்னாடியே ஒரு பேர் சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அதை இங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க. பருவகால இடம்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. கால்நடை பருவகால இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்நடைகளோட மக்கள் போறது. மக்கள் டேஷ்ல இருந்து டேஷுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி போறாங்க. கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போயிருப்பாங்க. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் சொல்லலாம். குடியேறுபவர். குடியேறுபவர். சரியா? அடுத்த 3வது வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு. வளம் மிகுந்த வேளாண்மை கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு. உள்ள நம்ம பார்த்ததுதான். போரின் காரணமாக நடைபெறும் இடம்பெயர்வு அரசியல் ரீதியானது. சரியா? அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயத்திற்கு முக்கிய காரணம் மிகையான உணவு தானிய உற்பத்தி. இதான் நான் முன்னாடியே சொன்னேன். நகரமயமாதல் எத்தனை எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்ந்திருக்கக்கூடியது? 3 காரணிகள் பார்த்திருப்போம். டேஸ் என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணி. வேலையின்மை. வேலையே இருக்காது. அதனாலதான் வேலையின்மை. இந்தியாவின் டேஸ் மாநகரம் உலகிலேயே 2வது. இந்தியாவில் புதுடெல்லி. இப்பதான் பார்த்தேன். உலகிலேயே 2வது இடத்துல இருந்துச்சு. தன்னார்வத்துடன் போனா அது தன்னார்வ இடம்பெயர்வு. தன்னார்வ இடம்பெயர்வு. நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்றது தொழில் புரட்சி வளர்ச்சியால் அதிகரிச்சது. தொழில் புரட்சினால அதிகரிச்சது. அடுத்து பாருங்க குடிபெயர்தல். குடிபெயர்தல் அப்படின்னா என்னது? இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அப்ப வெளியேறுதல். குடியேற்றம்னா குடி புகுபவர். சரிங்களா? குடியேற்றம் அப்படின்னா புதுசா உள்ள வர்றது. இழுக்காரணிகள். இழுக்காரணிகள் என்னவா இருக்கும்? வேலை வாய்ப்பு இழுக்காரணிகள். உந்து காரணி வேலை வாய்ப்பின்மை. திருமணம் அப்படின்றது சமூகம் மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு.